அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹஸரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரதியல்லாஹுவினுடைய கடைசி மரணத் தருவாய். எல்லா சஹாபாக்களும் நோய் விசாரிப்பதற்காக வேண்டி செல்கிறார்கள். பெருமானாரினுடைய மருமகனார் ஹஸரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரதியல்லாஹு அவர்களும் நோய் விசாரித்து விட்டு அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரதியல்லாஹுவிடத்திலே கேட்டார்களாம், அலா ஆமுரு லக்க பி அத்தாயின், தங்களுக்கு ஏதாவது தேவை இருக்கிறதா, நான் ஏதாவது தங்களுக்கு கொடுக்க சொல்லட்டுமா என்று கேட்டார்களாம். சொன்னவுடன் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொன்ன வார்த்தை, லா ஹாஜத்த லீ ஃபீஹி, எனக்கு எந்த தேவையும் இல்லை, எனக்கு எதுவும் வேண்டாம்னு சொன்னாங்களாம். அடுத்து உஸ்மான் ரலியல்லாஹு கேட்டாங்களாம், யகூனு லி பனாத்திக்க மின் பஅதிக்க, உங்களுக்கு ஏதாவது நான் கொடுத்தால் உங்களுக்கு உதவ போவதில்லை, உங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கு பிற்காலத்தில் உதவியாக இருக்குமே என்று சொன்னார்களாம். உடனே அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொன்னாங்களாம், அத்தக்ஷா அலா பனாத்தி அல் ஃபக்ர், என் பெண் பிள்ளைகளுக்கு வறுமை ஏற்பட்டு விடும் என்று பயப்படுகிறீர்களா? ஒரு தந்தை பெண் பிள்ளைகளை விட்டு செல்கிறேன், அவர்களுக்கு தேவைகள் நிறைவேறாமல் போய்விடும், வறுமை ஏற்பட்டு விடும் என்று நீங்கள் பயப்படுகிறீர்களா? இல்லை இல்லை, இன்னி அமர்த்து பனாத்தி யக்ரஅன குல்ல லைலத்தின் சூரத்துல் வாக்கியா, என் பெண் பிள்ளைகளை அனுதினமும் இரவில் சூரத்துல் வாக்கியா ஓதி வர வேண்டும் என்று நான் ஏவியுள்ளேன் என்று ஹஸரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொல்லிவிட்டு சொன்னார்களாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள், மன் கரஅ சூரத்துல் வாக்கியா குல்ல லைலத்தின் லம் துஸிபுஹு ஃபாக்கத்துன் அபதா, யார் ஒருவர் அனுதினமும் எல்லா நாள்களிலும் இரவு நேரத்திலே சூரத்துல் வாக்கியாவை ஓதி வருவாரோ அவருக்கு வறுமை ஏற்படவே ஏற்படாது, எக்காலத்திலும் வறுமை வராதுன்னு சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என் பிள்ளைகளுக்கு நான் சூரத்துல் வாக்கியாவை கற்று தந்திருக்கிறேன், அது அவர்களை வறுமையை விட்டும் அந்த சூரா அவர்களை பாதுகாக்கும்னு சொன்னாங்க ஹஸரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு. அந்த கடைசி நேரத்திலும் கூட, மரணத் தருவாயிலும் கூட இறைவனுடைய அந்த அற்புதமான சூறாவை விஷயத்தை சொல்லி, தன் பெண் பிள்ளைகளுக்கு நான் கற்றுத் தந்திருக்கிறேன், அது வறுமையை ஏற்படுத்தி விடாது என்று சொன்னார்கள் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு. நாமும் அனுதினமும் சூரத்துல் வாக்கியாவை ஓத வேண்டும், நம் பெண் பிள்ளைகளுக்கும் கற்றுத்தர வேண்டும். இந்த சூரா இறைவனுடைய ஒரு அற்புதமான சூரா, நம் கவலைகளை நீக்கக்கூடிய சூரா, நம்முடைய வறுமையை நீக்கக்கூடிய, பரக்கத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு அற்புதமான சூரா. ஆகவே இன்றிலிருந்து இந்த சூறாவை அனுதினமும் ஓதக்கூடிய வழமையை நம் வாழ்க்கையில் வைத்திருப்போமாக. அல்லாஹு தஆலா அதற்கு அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.